ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜிம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ்துதியிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஆலோக்யத்வாம் அமிர்த சகஜே விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்தாம் சாபாக்ராந்தா சரணமகமன் சாவரோதா சுரேந்திரா லப்த்வா பூயஸ்திரிபுவனமிதம் லக்ஷிதம் த்வத்கடாக்ஷை சர்வாகார ஸ்திர சமுதயாம் சம்பதம் நிர்விஷந்தி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீஸ்துதியின் 14வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் நிகமாந்த மகாதேசிகன் அவர் லக்ஷ்மியின் தாயாரின் கருணையை மீண்டும் ஒரு முறை நம்ம எல்லாருக்குமே உணர்த்துறாராம். இதற்கு முன்னாடி பல ஸ்லோகங்கள்ல தாயாரின் கருணை என்பது ரொம்ப பெரிதாக இருக்கு, அதை அளவிடவே முடியாது என்றெல்லாம் அழகாக வர்ணித்தார் நம்மளோட தேசிகன். அது போலவே இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற அந்த விஷயங்கள் என்ன என்றால், தேவர்களுக்கு ஒரு துயர், தேவர்களுக்கு ஒரு துன்பம் என்று வந்துடுது என்றால் பாகவதத்துல வர்றது, விஷ்ணு புராணத்தில் வருது, பெருமாளிடம்தான் வருவா என்று. அதனால் தனக்கு ஒரு துன்பம் என்று அந்த ஒரு துன்பம் வர்றது என்ற அந்த ஒரு உணர்ச்சி அவளுக்கு வந்துட்டுனாவே, துன்பம் வந்தா மட்டும் வரமாட்டாளாம், துன்பம் வரப்போறது என்று தப்பாக மனதிற்குள்ள ஒரு எண்ணம் வந்தா கூட, அந்த ஒரு உணர்ச்சி வந்தா கூட அதையும் போயிட்டு பெருமாள் கிட்ட சொல்வாளாம். இப்படி இந்த தேவர்கள் எல்லாருமே போயிட்டு பெருமாள் கிட்ட சொல்லும் போது இந்த விஷயத்தெல்லாம் பெருமாள் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுட்டே இருப்பாராம். ஆனால் பெருமாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று அவருக்கு ஒரு டைரக்டராக இருப்பது நம்மளோட லக்ஷ்மி தான் என்று சொல்றார் இந்த இடத்தில். ஆனால் என்னதான் நம்மளோட கேள்விகள், நம்மளோட சந்தேகங்கள், நமக்கு மனதுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், இது அனைத்தையுமே நம்ம பெருமாள் கிட்ட போயிட்டு விஷ்ணு கிட்ட போய் சொன்னாலும் அந்த பெருமாள் அதற்கு பதில் அளிப்பதில்லை. அந்த பெருமாளின் சொரூபமாக லக்ஷ்மி அந்த பதிலை அளிக்கிறாள் என்று சொல்றார் இந்த இடத்தில். அதனால் அப்படி ஒரு கருணையோடு இருக்கிறாள் லக்ஷ்மி. எப்பொழுதும் தான் படைத்த குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகளாகவே அனைத்து உயிரினங்களையும் பார்க்கிறார் நம்மளோட லக்ஷ்மி. அதனால் தேவர்களுக்கு ஒரு துன்பமாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளாகவும் மனிதர்கள், நம்ம பக்தர்கள் இருக்கோமே, அதனால் பக்தர்களுக்கு ஏதாவது துன்பம்னா நிச்சயமாக லக்ஷ்மி வந்து காப்பா என்ற அந்த நம்பிக்கை இருந்தது என்றால் நிச்சயமாக அந்த நம்பிக்கையை பொய்யாக்க விட மாட்டாராம் நம்மளோட லக்ஷ்மி. ஆனால் தாயாரின் கருணை அவ்வளவு பெரியது என்று சொல்றார், அழகாக இந்த இடத்தில் வர்ணிக்கிறார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையை பார்ப்போம். இந்த ஒரு கிராமம், இந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு காடு இருக்கு. இந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய குளம் இருக்கு என்று பார்த்தோம். இந்த குளம் பெருசாக இருக்கும்போது இந்த குளத்திற்கும் மற்றொரு இடத்துல இருக்கும் இன்னொரு குளத்திற்கும் இடையில் ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கு. எப்படி இந்த நதிகள் எல்லாம் பாயுமோ அந்த மாதிரி நீர் கொஞ்சம் கொஞ்சமாக பாஞ்சு பாஞ்சு ஒரு நதி மாதிரி வந்திருக்காம ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்காம். அதனால் இந்த குளத்திலேருந்து அந்த குளத்துக்கும், அந்த குளத்திலேருந்து இந்த குளத்துக்கும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கலாம் என்று ஒரு சூழ்நிலையில இருந்ததாம். மீன்கள் இப்படி விளையாடி கொண்டே இருக்குமாம். இந்த குளத்தில் இருக்கும் மீன்கள், சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குமே, அது எல்லாமே இங்கேருந்து அங்க போகுமாம், அங்கேருந்து திருப்பி இங்கே வருமாம், நடுவில் விளையாடி கொண்டு இருக்குமாம். இப்படி இருக்க சந்தோஷமாக. ஆனால் ஒரு நாள் இந்த மீன்களுக்கெல்லாம் புரிய வர விஷயம் என்ன என்றால், எங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும், எங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அந்த தலைவன் சொல்ற விஷயங்களை தவிர, அவர் கூறிய அந்த வார்த்தைகளை தவிர அதை மிஞ்சி நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். அதனால் அவர் சொல்ற வார்த்தைகளே எங்களுக்கு போதுமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக, அது ஒரு அறிவுரையாக இருக்கும் என்று சொல்லி தலைவனாக தேர்ந்தெடுப்பதற்காக 3 பேருக்கு போட்டி வைக்கலாம் என்று 3 மீன்களை தேர்ந்தெடுக்கிறான். இப்படி இந்த ஒரு போட்டி நடக்க போறது என்று அவ சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்துல போட்டி என்று சொல்லல, எந்த ஒரு போட்டியை வைத்து இவளை தீர்மானம் செய்ய போறா என்று சொல்லல. அந்த போட்டி என்ன என்று சொல்வதற்கான அந்த ஒரு நேரம் வந்து விட்டது என்றுதான் சொல்லணும். என்றால் மீன்கள் ஒரு நாள் பார்க்க ஆரம்பிக்கதாம், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியின் அளவு கம்மியாயிட்டே வரதாம் அந்த குளத்தில். ஏனென்றால் அப்போ வெயில் காலமாக இருந்த காரணத்தினால் அந்த குளம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி போக ஆரம்பிச்சிடான். அப்போ அந்த மீன்களுக்கெல்லாம் பயம் வந்துடுது. ஒண்ணு இந்த குளம் முற்றிலுமாக வற்றி போயிட்டு நம்ம எல்லாம் இங்கே இறந்து போயிடுவோம், இல்லைன்னா இந்த குளம் வற்றாமல் இருந்தாலும் இது வற்றி போறதுக்கு முன்பாகவே யாராவது மீன் பிடிக்கிறவன் வந்துட்டானா, மீனவன் வந்து விட்டான் என்றால் நம்மை அவன் மீன் பிடிப்பதை நம்மை பிடித்து கொண்டு சென்று விடுவான் என்று யோசிக்கிறதாம் இந்த மீன்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் இறந்து போக போறோம் போல இருக்கே, சரி இதற்கான தீர்வு தான் என்ன என்ற மனதுக்குள்ள யோசிக்கும் போது
இந்த ஒரு கேள்வி இருக்கு, இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இதற்கான பதில் என்னவாக இருக்கும், இதற்கான அந்த ஒரு விடை என்னவாக இருக்கும் என்பதை அந்த 3 மீன்கள் கிட்டே கேட்கலாம் என்று அந்த 3 மீன்கள் எந்த 3 மீன்களை போட்டி போட்டு தலைவனாக தேர்ந்தெடுக்கணுமோ அந்த மீன்களிடம் இந்த கேள்வியை வைக்கிறாளாம். அப்ப இந்த மீன்கள் மனதில் நினைத்தது, இந்த 3 பேர்ல யார் இந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வை, இந்த ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷனை யார் தராளோ அவாதான் உண்மையாக தலைவனாக இருக்க முடியும் என்று ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த மீன்கள். இப்படி இந்த போட்டியை அறிவித்த பிறகு அந்த 3 மீன்களுமே எப்படி இந்த ஒரு பிரச்சனையை கையாண்டது, எப்படி இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக என்னென்ன சொன்னது என்பதை நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.